Welcome student, I am Ganeshan. So in the geometry distribution sum பார்க்கலாம். So இது பாத்தீங்கன்னா a die is cast until 6 appear. 6 வர்ற வரைக்கும் die த்ரோ பண்ணிட்டே இருக்கும். சரிங்களா? So பாத்தீங்கன்னா சம்ல geometry distribution சொல்லல. அப்ப எப்படி சார் geometry distribution அசைன் பண்றது அப்படின்னா நாளே சொல்லிருந்த இன்ட்ரோடக்ஷன்லயே geometry distributionனா ஒரு ட்ரையல சக்சஸ் கிடைக்கிற வரைக்கும் ப்ரொசீட் பண்ணீங்கன்னா அதுதான் geometry distribution. இப்போ இதுல என்ன சொல்லிருக்காங்க, இந்த முதல் வேர்ட்லயே நம்ம முடிவு பண்ணிடலாம் இது geometry distribution தான். ஏன்னா டையை வந்து 6 வர்ற வரைக்கும் நீங்க அதை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்க 6 வந்துச்சுன்னா கேம் ஓவர். சப்போஸ் 6 வராம வேற ஏதாவது வந்துச்சுன்னா திருப்பி நீங்க டையை த்ரோ பண்ண போறீங்க. திருப்பி டையை த்ரோ பண்ணி எப்போ 6 வர்ற வரைக்கும் நீங்க டையை த்ரோ பண்ணிட்டே தான் இருப்பீங்க. தட் இஸ் கால்டு ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். அதான் இங்க சொல்லியிருக்காங்க, a die is cast until 6 appear. So it represent the problem is under geometric distribution. Okay, இதுல என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். What is the probability that it must be cast more than 5 times? 5 டைமுக்கு மேல போட வேண்டிய கட்டாயம் எப்போ வரும்னு சொல்லி கேட்கறேன். 5 டைமுக்கு மேல நம்ம இதை கேஸ்ட் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? இப்போ 5 டைமும் அது வந்து டை வந்து 6 விடல, அதுக்கப்புறம் தான் 6 விடுறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்கறாங்க. சரி, இப்போ இந்த சம்ம நம்ம ப்ரொசீட் பண்ண நம்ம எப்படி பண்ண போறோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 6 அது என்னன்னு எழுதிடலாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஜியோமெட்ரி டிஸ்ட்ரிபியூஷன்ல PQ இது ரெண்டும் நம்மளுக்கு தெரியணும். சரி, அப்போ நான் என்ன பண்ண போறேன், டையை த்ரோ பண்ணும்போது 6 விடுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1/6. ஏன்னா 6 ஃபேஸ்ல ஒரு ஃபேஸ் தான் 6, ஏன்னா 1/6 டை வந்து 6 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி. அதுல இருந்து Q கண்டுபிடிக்கணும்னா 1 - P, தட் இஸ் 1 - 1/6 இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5/6 வருது. ஸோ Pயும் Qவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த ஜியோமெட்ரி டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜியோமெட்ரி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ வழக்கம்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தான் எடுத்துக்க போறோம். ஸோ அவங்க கேட்டிருக்குது என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம பியோட வேல்யூ கியூட வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/6. ஸோ P of x is equal to x is கியூவோட வேல்யூ 5/6 பவர் x minus 1 into P. P வந்து 1/6. x start from 1, 2, 3 etc. சரி, இப்போ அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மோர் தென் 5 டைம்ஸ் ப்ராபபிலிட்டி இட் மஸ்ட் காஸ்ட் மோர் தென் 5 டைம்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதை இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, மோர் தென் 5 டைம்ஸ்னா என்னன்னா P of x greater than 5. ஸோ எப்பவுமே ப்ராபபிலிட்டியில் கிரேட்டர் தென் 5னா 5க்கு மேலே போய்கிட்டே இருக்கும். அதனால நம்ம இதை எப்படி கன்வெர்ட் பண்ணோம்னா 1 - P of x less than or equal to 5. இங்கே ஈக்குவல் இல்லைன்னா அங்கே ஈக்குவல் போடணும், ஈக்குவல் இருந்தால் அங்கே ஈக்குவல் போட தேவையில்லை. சரி, 1 - less than or equal to 5னா 0, 1, 2, 3, 4, 5 வரும். ஆனா இங்க x வந்து 0 தான், 0 கிடையாது, 1ல தான் இருக்குனால நம்ம 1 தான் யூஸ் பண்ணணும். ஸோ x is equal to 1 plus P of x is equal to 2 plus P of x is equal to 3 plus P of x is equal to 4 plus P of x is equal to 5. ஸோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கணும். 0 வந்து சேர்க்காதீங்க. ஆனால் நம்ம எடுத்துக்கிட்டதுல வந்து 0 கிடையாது. ஏன்னா மேல 2 ஃபார்ம்ல நான் ஃபர்ஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுல வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் 1 ஒன்லி. சரி, இப்போ இதுல வந்து எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் PMF. இதுல எக்ஸோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும் பாருங்க. 1 into P of x is equal to 1. எக்ஸுக்கு 1 போட்டா 1 - 1 0. எனிதிங் பவர் 0 1. 1 into 1/6 1/6 பிளஸ் எக்ஸுக்கு 2ன்னு போட்டீங்கன்னா 2 - 1 1. அப்போ என்ன வரும்னா 5/6 into 1/6. அப்புறம் எக்ஸுக்கு 3 போட்டீங்கன்னா 3 - 1 2. அப்போ 5/6 the whole square into 1/6. அடுத்தது எக்ஸுக்கு 4 போட்டீங்கன்னா 4 - 1 3. ஸோ 5/6 the whole cube into 1/6. பிளஸ் எக்ஸுக்கு 5 போட்டீங்கன்னா 5 - 1 4. ஸோ 5/6 the whole power 4 into 1/6. இது மாதிரி வரும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதை வந்து நார்மலாக சிம்பிளிஃபை பண்ணலாம். பட் சிம்பிளிஃபை பண்ணி தப்பு பண்ணுறதை விட பெஸ்ட்டு டேரக்டாகவே இதுக்கு வந்து கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அந்த பிரச்சனையே வேண்டாம். நம்மளுக்கு தான் சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் அலௌட் இல்லை, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.1667. இதோட வேல்யூ கேல்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா 0.1389. இதோட வேல்யூ கேல்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா 0.1157. இதோட வேல்யூ கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.0965. இதோட வேல்யூ கேல்குலேட்டர் பார்த்தீங்கன்னா 0.0804. அப்போ என்ன பண்ணுங்க, இது பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 1 - that அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு 0.4018. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான்.